Previously on Unnoticed. பாதாம் சார்ஜ் இல்ல சார்ஜர் கொடுங்களேன். சார்ஜரா? என்ன டைப்பு ப்ரோ? பி டைப்பு. பியா? ஆமா. சி என்ன சொல்றீங்க? இல்ல சி டைப் யூஸ் பண்றா அப்படின்னு சொன்னா. ப்ரோ சி டைப்லாம் யூஸ் பண்ணா வெடிச்சிரும் ப்ரோ. வெடிச்சிருமா? ஆமா. ஏண்டா பி டைப் யூஸ் பண்ணி இன்னைக்கு சார்ஜ் போட்டா நாளைக்கு தான்டா சார்ஜ் ஆயிரும். பரவாயில்ல. சி டைப்பு 2 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிரும். 2 நாள் நிக்கிதான் சார்ஜ், தெரியுமா? ஃபோன் வெடிச்சு செத்துட்டாங்க. நீ சும்மாவே சாவலாம் ஃபோன் வெடிச்சு சாவறதுக்கு, தெரியுமா? பி டைப் தான் பெஸ்ட். போடா. எப்படி சொல்றேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது பி கிரேடுக்கு அடுத்து தான் சி கிரேடு வரும். சரி, அப்ப பி தானே பெஸ்ட். இப்போ ஒரு டி கிரேடு நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. இந்த மாதிரி குரூப் ஒருத்தர் இல்லைங்க, கண்டிப்பாக 2 பேர் இருப்பாங்க. அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் உண்மையிலே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவங்களை விடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பி டைப்னா என்ன, சி டைப்னா என்ன, அண்ட் இது ரெண்டுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன, அண்ட் எது பெஸ்ட், பியா இல்லை சியா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு மை ஷோ Unnoticed. கம் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ்பி அப்படின்னா என்ன, அப்படியே ஒரு யூஎஸ்பி ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்ற கதைக்கு வருவோம். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம யூஎஸ்பி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, மவுஸ்க்கு ஒரு கேபிள், கீபோர்டுக்கு ஒரு கேபிள், அதுக்கப்புறம் சிபிக்கு ஒரு கேபிள்னு ஒரு டிவைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேபிளை மாற்றிக்கிட்டே இருந்தோம். இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால் இந்த ஃபயர் ஒயர் கேபிள், டிஏஎன் கனெக்டர், BS2 கனெக்டர், அப்புறம் சில கேபிள் பேர் அது சரியாக வாயில நுழையல. இந்த மாதிரி வெவ்வேறு கம்பெனிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேர் இந்த டிவைஸ் கேபிள்ஸ்க்குலாம் அப்படின்னு நேம் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1996 என்ன ஆகுதுன்னா, அஜய் பட்டுன்ற ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அதாவது என்னடா அது ஒரு டிவைஸ்க்கு ஒரு விதமான கேபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே யூஎஸ்பி கேபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் டைப் ஏ கேபிள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம மவுஸ் அதுக்கப்புறம் கீபோர்டெல்லாம் ஒரு யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த யூஎஸ்பி கேபிள் தான். அதில் 12 Mbps ஸ்பீட் அளவுக்கு நம்மளால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி போர்ட்லேயும் வந்து அப்டேஷன் கொண்டு வராங்க. அந்த அப்டேஷனில் வந்தது தான் டைப் பி அண்ட் டைப் சி. இந்த டைப் பி நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த பழைய பிரிண்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதோட ஷேப் கூட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அண்ட் அதுலேருந்து வர அடுத்த அப்டேஷன் தான் வந்து மினி அண்ட் மைக்ரோ பி டைப் யூஎஸ்பி கேபிள்ஸ். இந்த மினி பி டைப் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, பழைய ஐபேட்ஸில் அண்ட் இன்னும் சில டிவைஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு மட்டுமே 480 Mbps ஸ்பீடு வந்திருக்கு. அண்ட் 15 வாட்ஸ் அளவுக்கு இதால் வந்து பவர் சப்ளை பண்ண முடியும். அண்ட் இதோட அடுத்த அப்டேஷன் தான் 2007 கண்டுபிடிச்சிருக்காங்க, மைக்ரோ பி டைப் கேபிள். இதை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபங்க்ஷன் தான். என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சைஸ். ஆனால் இந்த பி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் சார்ஜ் போட முடியும், இப்படி திருப்பி நம்மளால் சார்ஜ் போட முடியாது. அண்ட் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கே 2 to 3 hours வரைக்கும் ஆகும். ஸோ இந்த சார்ஜிங் ஸ்பீடை இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் டைப் சி யூஎஸ்பி கேபிள்ஸை கொண்டு வந்தாங்க. டைப் சி யூஎஸ்பி கேபிளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 Gbps அளவுக்கு இருக்குது. அண்ட் அதோட பவர் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் அளவுக்கு இதால் பவர் சப்ளை கொடுக்க முடியும். சரி, இந்த பி டைப்பை விட சி டைப்பையும் இவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பி டைப்பில் இருக்கிறது மொத்தமாகவே 5 பின்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது விபஸ் பின் தான். மேக்ஸிமமாக 15 வாட்ஸ் பவரை டிவைஸ்க்கு சப்ளை பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதில் D+ அண்ட் D- 2 பின்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா 5 Gbps ஸ்பீடை வர டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து இருக்கிறது ஐடி பின். இதை நம்ம பென்ட்ரைவை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பின். ஸோ இதை தான் நம்ம ஓடிஜி பின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பென்ட்ரைவ் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த பின். அதாவது ஃபோன்லேருந்தே நம்ம பென்ட்ரைவோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கடைசி, அதாவது 5th இருக்கிற பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின். இதுதான் மொத்த சர்க்கியூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பி டைப் கேபிள்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த சி டைப் வந்து பி டைப் மாதிரி கிடையாது. ஏன்னா இதில் மொத்தமாக 24 பின்ஸ் இருக்குது. இந்த சி டைப் கேபிளில் பார்த்தீங்கன்னா மேலே 12 பின்னும் கீழே ரிவர்ஸில் 12 பின்னும் இருக்கிறதுனால அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணாலும் செட் ஆகும், அதே ரிவர்ஸில் திருப்பி கனெக்ட் பண்ணாலும் செட் ஆகும். டபுள் சைடுனா இப்படியும் போடலாம், திருப்பியும் போடலாம். அப்படியா? இந்த 24 பின்ஸில் பவர் சப்ளைக்கு மட்டும் 4 விபஸ் பின் இருக்கும். இந்த 4 பின்ஸ் தான் மேக்ஸிமம் 100 வாட் பவர் வர டிவைஸ்க்கு சப்ளை பண்ணுது. இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 4 கிரவுண்ட் பின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த SBU பின்ஸ்லாம் மொபைல் ஃபோன் அண்ட் பிசி அண்ட் அதர் டிவைஸ் கூட கரெக்டாக செட் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற 14 பின்னில் 80X அண்ட் RX டைப் பின்ஸ் தான் நம்ம ஃபோன்லேருந்து பிசிக்கு டேட்டாவை ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து இருக்கிற சிசி பின் தான் நம்ம ஃபோனில் ஓடிஜி பின்னை ஆக்ட் ஆகி நம்ம ஃபோன் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற டிவைஸ்க்கு எவ்வளோ பவர் வேணும் அப்படின்றத செக் பண்ணும்.
அண்ட் D+ அண்ட் D- பின்ஸ் ஃபோனில் இருந்து ஓடிஜி மூலிமா கனெக்ட் ஆகியிருக்கிற டிவைஸ்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த சி டைப் வரிசையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து தான் 3.0. இதில் எந்த அளவுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 5 Gbps ஸ்பீட் அளவுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கடுத்து தான் வந்து தான் 3.1, 3.2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 Gbps 20 Gbps அளவுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த சி டைப் அப்டேஷனில் கடைசியாக வந்த அப்டேஷன் தான் தண்டர்போல்ட். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு மட்டுமே 40 Gbps அளவுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, HDMI கேபிளுக்கு பதிலாக இந்த கேபிளை யூஸ் பண்ணி 8K குவாலிட்டி வீடியோஸை கூட நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஆனால் சில ஃபோன்ஸில் வந்து வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சி டைப் கேபிள்குள்ளே இருக்கிற பின்ஸோட கவுண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. இதனால தான் சி டைப் கேபிள் வந்து பி டைப் கேபிள்ஸை விட பவர்ஃபுல்லாகவும் ஸ்பீடாகவும் இருக்குது. அண்ட் ஒரே கேபிளில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால தான் ஆப்பிள் அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வெறும் சார்ஜிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கேபிள்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு டைப் சி கேபிள் தான், அதில் இத்தனை ஃபீச்சர்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதிகமான டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, பவர் சப்ளை, திக்னஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி சொன்னாலும் ஈஸியாக சார்ஜ் ஆயிரும். இதனால தான் பியை விட சி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்குது. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.